Hello NN4U squad, welcome to Adult Health Nursing Essay Preparation Series. In this video, we are going to clear breakdown about the question number 9, Peptic Ulcer. இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இந்த Peptic Ulcer கொஸ்டினை எப்படி எஸ்ஏல ஈஸியா ரைட் பண்றது, சினாப்சிஸ் டாபிக் அண்ட் கண்டென்ட் எல்லாமே கிளியரா பிரேக் டவுன் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay friends, first நம்ம கொஸ்டினை தான் பிரேக் டவுன் பண்ண போறோம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Definition of the Peptic Ulcer, explain the pathophysiology and clinical manifestation, describe about the medical management, nursing management கேட்டிருக்காங்க. ஸோ காமனா ஒரு டிசீஸ் கண்டிஷன் நம்மளுக்கு அடல்ட் ஹெல்த் நர்சிங்ல கேட்டாங்கன்னா காமன் சினாப்சிஸ் ஃபார்மேட் இதுதான். டெஃபினிஷன், டைப்ஸ், etiology, pathophysiology, clinical manifestation and diagnostic evaluation, medical management, surgical management, nursing management. ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்க இன்ட்ரோடக்ஷன் ஆட் பண்ணணும், லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் ரைட் பண்ணா அந்த எஸ்ஏ கம்ப்ளீட் ஆயிரும். பிஃபோர் சீயிங் த இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து அதோட டயக்ராம் பார்த்துடலாம். லெஃப்ட் சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டொமக், அதுல எந்த ஒரு எரோஷனுமே இல்லை. பட் ரைட் சைட்ல இருக்கிறதுல பாத்தீங்கன்னா எரோஷன் பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த எரோஷன் ஆஃப் த மியூக்கஸ் மெம்பரைன் தான் அல்சர்னு சொல்றாங்க. ஸோ அந்த எரோஷன் வந்து நம்மளுக்கு ஸ்டொமக் குள்ள நடந்ததுன்னா அதுக்கு பேர் கேஸ்ட்ரிக் அல்சர். ரேதர் தென் நம்மளுக்கு ஸ்மால் இன்டெஸ்டினோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த அல்சர் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டியோடினல் அல்சர்னு சொல்றாங்க. மெயின்லி காஸ்ட் பை த மைக்ரோ ஆர்கானிசம் ஹெலிகோபாக்டர் பைலோரி ஆர் ஹெச் பைலோரிங்கிற பாக்டீரியா தான் இந்த அல்சரை ஃபார்ம் பண்ணுது. நவ் see the introduction of the peptic ulcer. Peptic ulcer is a common GI disorder, gastrointestinal disorder. இதை எப்படி கேரக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். எரோஷன் ஆஃப் த mucosal lining of the stomach and duodenum. ஸ்டொமக்லயும் டியோடினம்லயும் அந்த மியூக்கஸ் லைனிங் வந்து எரோஷன் ஆயிடுது. இட் அக்வயர்ஸ் டியூ டு த இம்பேலன்ஸ் அக்ரிகிவ் சாட்டர் அண்ட் சச் as the gastric acid and pepsin. இது ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா gastric acidங்கிறது HCl, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பெப்சின். இதோட லெவல் வந்து அதிகமாகிறதுனால எரோஷன் நடக்குதுன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க இன்ட்ரோடக்ஷன். Next we see the definition. Peptic ulcer and duodenal ulcer is a condition characterized by the erosion of the gastrointestinal mucosa. Same na, resulting in the digestive action of the hydrochloric acid and pepsin. இதுல நீட்டா ஒரே லைன்ல முடிச்சிடுறாங்க. Also due to the bacterian போட்டுட்டு H pylori ரைட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, கண்டிஷன் காமன்லி இன்வால்வ் இன் த ஸ்டொமக் இஸ் கால்ட் கேஸ்ட்ரிக் அல்சர் ஆர் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் கால்ட் டியோடினல் அல்சர். இஃப் இதை அன்ட்ரீட் பண்றோம், இதில் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், லைக் ப்ளீடிங் அண்ட் perforation. நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் இன்டியூஸ்ட் அல்சர். ட்ரக் இன்டியூஸ்ட் அல்சர்னா ப்ரொலாங்டா ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறதுனால, மெயினா வந்து பாத்தீங்கன்னா NSAID, அடுத்து ஆஸ்பிரின் அண்ட் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ், இந்த ட்ரக் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறதுனால அல்சர் வரும்னு சொல்றாங்க. ஃபோர்த் டைப் ஜாலிங்கர் எலிசன் சிண்ட்ரோம் ரிலேட்டட் டு அல்சர். பட் வந்து என்னாகும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரின் செக்ரெட்டின் வந்து பாத்தீங்கன்னா டியூமர் லீடிங் டு த ப்ராக்ரெசிவ் ஆசிட் ப்ரொடக்ஷன், அதான் HCl வந்து அதிகமாகும். ஸோ டைப்ஸ் ஆஃப் பெப்டிக் அல்சர்ல டோட்டலா 5 டைப்ஸ் எழுதிக்கோங்க. கேஸ்ட்ரிக், டியோடினல், ஸ்ட்ரெஸ், ட்ரக் இன்டியூஸ்டு அண்ட் ஜாலிஞ்சர் எலிசன் சிண்ட்ரோம் சொல்லி ரைட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரு. நெக்ஸ்ட் வாட் ஆர் ஆல் த ஈட்டியாலஜி ஆஃப் த பெப்டிக் அல்சர். எதனால இந்த பெப்டிக் அல்சர் வருது காசஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ்ட்ரிக் அல்சர் வரதுக்கான ரீசன் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷன், ஹெலிகோபாக்டர் பைலோரி அண்ட் அல்சரோஜெனிக் ட்ரக்ஸ் வந்து எக்ஸசிவா யூஸ் பண்றது, NSAID, ஆஸ்பிரின் அண்ட் இன்க்ரீஸ்டு வேகல் நர்வ் ஸ்டிமுலேஷன், chronic gastritis, chronic alcohol consumption, cigarette smoking and cytomegalovirus. These are all the causes of the gastric ulcer. Next, what are all the causes of the duodenal ulcer? First one is the due to infection, Helicobacter pylori, and second one is the Zollinger-Ellison syndrome and chronic obstructive pulmonary disease, cirrhosis of liver, chronic pancreatitis, hyperthyroidism, chronic kidney disease, smoking, alcohol consumption. இதை வந்து தனித்தனியா நீங்க ரைட் பண்ணிக்கோங்க. Next we move into the pathophysiology of the peptic ulcer. Pathophysiology நீங்க கம்பல்சரி ஃப்ளோ சார்ட் வைஸ் தான் டிரா பண்ணணும். ஃப்ளோ சார்ட் வைஸ்ல டிரா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டியூ டு ஈட்டியாலஜில ரைட் பண்ணணும். லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ல கம்ப்ளீட் பண்ணிடணும். டியூ டு ஈட்டியாலஜில H பைலோரி, NSAID, ஆல்கஹால், ஸ்மோக்கிங் ஏதோ ஒரு ட்ரக்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த H பைலரி உள்ள என்ட்ரான உடனே கேஸ்ட்ரிக் மியூகோசல் பேரியருக்குள்ள போகுது, அதை பிரேக் டவுன் பண்ணுது. நெக்ஸ்ட் ரெடியூஸ் பண்ண மியூகோசல் செக்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் பேக் ஃப்ளோ ஆகும், டிஃபியூஷன் இன்டு த கேஸ்ட்ரின் அண்ட் டியோடினல், இன்க்ரீஸ் த ஹைட்ரஜன் அயான் பெர்மியபிலிட்டி, destruction. ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் பண்ணி ரெடியூஸ் பண்ணி இப்போ லாஸ்ட்ல destruction of the epithelial mucosal cells, increase the gastric acid and pepsin secretion, further mucosal erosion நடக்குது, damage of the submucosal blood vessel, bleeding and tissue necrosis leading to the formation of peptic ulcer, leading to clinical manifestation. ரைட் பண்ணீங்கன்னா போதும். ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெலிகோபாக்டர் பைலோரி தான் காசஸ், நம்மளோட என்டர் ஆகுது, என்டர் ஆனோட கேஸ்ட்ரிக் ரீஜியனுக்குள்ள போகுது, அங்க இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் மியூகோசல் லேயரை பிரேக் டவுன் பண்ணுது, அடுத்து ரெடியூஸ் பண்ணுது, லாஸ்டா டெஸ்ட்ரக்ஷன் பண்ணுது, இன்க்ரீஸ் த ஃப்ளோ ஆஃப் HCl அண்ட் பெப்சின் அண்ட் ஃபர்தர் வந்து மியூகோசல் லேயரை எரோஷன் பண்ணுது, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆஃப் த பிளட் வெசல் அண்ட் ப்ளீடிங் அண்ட் டிஷ்யூ நெக்ரோசிஸ் லீடிங் டு த பெப்டிக் அல்சர்னு சொல்லி ரைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் we move into the clinical manifestation of the peptic ulcer. ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ல ஜெனரல் சிம்டம் நீங்க ரைட் பண்ணணும். ஜெனரல் சிம்டம்ல எபிகாஸ்ட்ரிக் பெயின் இருக்கும், பர்னிங் சென்சேஷன், நாசியா, வாமிட்டிங், லாஸ் ஆஃப் அப்பிடைட், வெயிட் லாஸ், ஃபெட்டிக் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைன்ஸ் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ல ஹெமிட்டமிசிஸ்னா வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் பிளட் இன் த வாமிட் அண்ட் மெலினா மீன்ஸ் பிரசன்ட் ஆஃப் பிளட் இன் த ஸ்டூல் அண்ட் சிவியர் அப்டாமினல் பெயின், பர்ஃபரேஷன், வாமிட்டிங் வித் த அப்டாமினல் டிஸ்டென்ஷன்.
What are all the clinical manifestation of specific gastric ulcer means pain வந்து பாத்தீங்கன்னா epigastric regionல இருக்கும். after சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 to 2 hours pain வந்து elicit ஆகும் and food intake அப்ப prescribed அதாவது பாத்தீங்கன்னா burning sensation மாதிரி அவங்க describe பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டொமக் எம்டியா இருக்கும்போதும் பெயின் வரலாம். நாசியா வாமிட்டிங் காமனா இருக்கும். வெயிட் லாஸ் டியூ டு ஃபியர் ஆஃப் ஈட்டிங். ஏன்னா சாப்பிட்டாலே பெயின் வருதுன்னு சாப்பிட மாட்டாங்க. நெக்ஸ்ட் வாட் ஆர் ஆல் த கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டியோடினல் அல்சர் பெயின் இன் கிராம்ப் ஏதாவது கிராம்ப் லைக் பெயின் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மிட் எபிகாஸ்ட்ரிக் ரீஜியன்ல பெயின் இருக்கும். இது வந்து ஆஃப்டர் மீல்ஸ்க்கு அப்புறம் 2 to 4 hours மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரத்துல 4 மணி நேரத்துக்குள்ள பெயின் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெயின் ரிலீவ்டு பை த ஃபுட் ஆர் ஆன்டாசிட். நைட் பெயின் வந்து காமனா இருக்கும். வெயிட் கெயின் ஆகுதுல ஃப்ரீக்வெண்டா ஈட் பண்றதுனால. நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த diagnostic evaluation of the peptic ulcer. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா history collection, physical examination, next blood test, urine test, next வந்து பாத்தீங்கன்னா urine analysis, liver function test, serum electrolytes, stool examination and complete blood count ன்னு சொல்லிட்டு நீங்க வரிசையா 1 by 1 எழுதணும். இதுல மெயினா பாக்டீரியா பிரசன்ட் ஆயிருக்கு H பைலோரின்னு சொல்லி. ஸோ H பைலோரி டெஸ்ட் எடுக்கணும் அண்ட் அப்பர் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் எண்டோஸ்கோபி. ஜஸ்ட் அந்த சப்டைட்டில்ஸ் மட்டும் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு எதுக்காக அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் மீன்ஸ் அவங்களுக்கு பெயின் எந்த இடத்துல இருக்கு, ஆஃப்டர் டயட்டுக்கு அப்புறம் ஆஃப்டர் அவங்க ஈட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த இடத்துல பெயின் வருதுன்னு பார்க்கணும். பிசிக்கல் எக்ஸாமினேஷன்ல பெயின் அசஸ்மெண்ட் அண்ட் சைன்ஸ் ஆஃப் காம்ப்ளிகேஷன் செக் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்பர் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் எண்டோஸ்கோபில வந்து பாத்தீங்கன்னா சிவியாரிட்டியை செக் பண்ணலாம். ஹெலிகோபாக்டர் பைலோரியில பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு செக் பண்றோம். அடுத்து வந்து அப்பர் ஜிஐ பேரியம் கான்ட்ராஸ்ட் ஸ்டடில வந்து பாத்தீங்கன்னா மியூகோசல் லேயர் வந்து எண்டோஸ்கோபில் அவைலபிளா விசிபிளா தெரியுதா இல்லையான்னு பார்ப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காமன் பிளட் கவுண்ட்ல WBC கவுண்ட் வந்து எலிசிட் ஆயிருக்கா இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லயும் எதுக்காக டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க ஓனா எழுதிட்டீங்கன்னா கூட போதும். நெக்ஸ்ட் மூவ் இன்டு த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பெப்டிக் அல்சர். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பெப்டிக் அல்சர்னா நத்திங் பட் த கிவிங் ஆஃப் மெடிசன். அதாவது ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து H2 ரிசெப்டார் பிளாக்கர் ரான்டிடின் நிசாட்டிடின். அடுத்து புரோட்டான் பம்பிங் இன்ஹிபிட்டர் ஒமிப்ரசோல் பேண்டாப்ரசோல். அடுத்து லான்சோப்ரசோல். ஆன்டிபயோட்டிக் சச் அஸ் த அமாக்சிசிலின் மெட்ராடசோலம் அண்ட் ஆன்டாசிட் ஆன்டிகோலினர்ஜிக் அண்ட் சைட்டோ ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் செட் அஸ் மிசாப்ரோஸ்டோல். ஸோ இந்த ட்ரக்ஸ் மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. இதை சப்டைட்டில் எழுதிட்டு இதுவும் எதுக்கு வாட் இஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. H2 ரிசெப்டார் பிளாக்கர் மீன்ஸ் ரெடியூஸ் த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செக்ரேஷன். புரோட்டான் பம்பிங் இன்ஹிபிட்டர் மீன்ஸ் இன்ஹிபிட் த கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரேஷன். ஸோ அதோட ஆக்ஷன் மட்டும் 1 லைன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அடிக்குவேட் ரெஸ்ட் வந்து டயட்ரி மேனேஜ்மெண்ட்ல இருக்குன்னு அதான் பேலன்ஸ்டு டயட். அவாய்ட் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங். நெக்ஸ்ட் வி மூவ் இன்டு த சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பெப்டிக் அல்சர். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் க்ளோஷர் வித் த ஆமெண்டல் பேட்ச், அதான் வந்து கிரஹாம்ஸ் பேட்ச்னு சொல்றாங்க. ப்ரிஃப்ளேட்டட் இந்த பெப்டிக் அந்த பெப்டிக் அல்சர் இருக்க ரீஜியன்ல இது பண்றது. அடுத்து பைலோரோபிளாஸ்டி மீன்ஸ் சர்ஜிக்கல் வைண்டிங் ஆஃப் த பைலோரிக் ஸ்பின்ச்சர். நெக்ஸ்ட் வேகோட்டமி, வேகோட்டமினா கட்டிங் ஆஃப் த வேகஸ் நர்வ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேகோட்டமி வித் பைலோரோபிளாஸ்டி, பார்ஷியல் கேஸ்ட்ரக்டமி, பார்ஷியல் ரிமூவல் சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் த ஸ்டொமக். அடுத்து பில்ட்ரோத் 1 மீன்ஸ் கேஸ்ட்ரோடியோடினாஸ்டமி. கேஸ்ட்ரோடியோடினாஸ்டமி பார்ஷியல் வந்து கேஸ்ட்ரக்டமி பண்ணிட்டு அனஸ்டமோசிஸ் வித் த டியோடினம். கேஸ்ட்ரோஜெஜினோஸ்டமி மீன்ஸ் பார்ஷியல் கேஸ்ட்ரக்டமி ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அனஸ்டமோசிஸ் வித் த ஜெஜினம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்ரன்டெக்டமி, ரிமூவல் ஆஃப் த கேஸ்ட்ரிக் ஆண்ட்ரம். தீஸ் ஆர் ஆல் த சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நர்சிங் மேனேஜ்மெண்ட்ல பெயின் மேனேஜ்மெண்ட், டயட்ரி மேனேஜ்மெண்ட், மெடிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், மானிட்டரிங் ஃபார் த காம்ப்ளிகேஷன், அவாய்டன்ஸ் ஆஃப் த இரிட்டன்ஸ், ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், நியூட்ரிஷனல் சப்போர்ட், பேஷண்ட் எஜுகேஷன், மானிட்டரிங் ஆஃப் த வைட்டல் சைன்ஸ், ப்ரீ ஆப்ரேட்டிவ் அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர், ஹெல்த் டீச்சிங். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் கம்பல்சரி பண்ணுவாங்க. ஸோ ப்ரீ ஆப்ரேட்டிவ் நர்சிங் டயக்னோசிஸ் ஒரு 5 எழுதணும். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நர்சிங் டயக்னோசிஸ் நீங்க 5 எழுதணும். ப்ரீ ஆப்ரேட்டிவ் நர்சிங் டயக்னோசிஸ்ல அக்யூட் பெயின், இம்பேலன்ஸ்ட் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ், ரிஸ்க் ஃபார் ஃப்ளூயிட் வேல்யூம், அடுத்தது ஆன்சைட்டி, நாலேஜ், டியூட்டுன்னு சொல்லி 3 ஸ்டெப்ஸ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 டயக்னோசிஸ்க்கு மட்டும் நீங்க ப்ராசஸ் மேக் பண்ணணும். இப்போ அந்த டயக்னோசிஸ் எடுத்து இந்த இடத்துல டயக்னோசிஸ் காலம்ல எழுதுங்க. அசஸ்மெண்ட், டயக்னோசிஸ், கோல், பிளானிங், எக்ஸ்பெக்டட் அவுட்கம். டயக்னோசிஸ்ல அக்யூட் பெயின் ரிலேட்டட் டு த எரோஷன் ஆஃப் த கேஸ்ட்ரிக் மியூகோசா ஆஸ் எவிடன்ஸ்டு பை எபிகாஸ்ட்ரிக் பெயின் ரைட் பண்ணிடுங்க. சப்ஜெக்டிவ் டேட்டால பேஷண்ட் சொல்றது, ஆப்ஜெக்டிவ் டேட்டால நம்ம அசஸ் பண்றது. ஐ ஃபீல் பெயினிங் பர்னிங் சென்சேஷன் இன் த அப்பர் அப்டாமன். ஸோ பிசிக்கல் எக்ஸாமினேஷன்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எபிகாஸ்ட்ரிக் ரீஜன்ல பெயின் இருக்குன்னு ஃபைன் பண்ணிடுறீங்க. இப்போ நம்மளோட கோல் வந்து பெயினை ரிலீவ் பண்றது. அதுக்காக என்னென்ன ஸ்டெப் பண்ணணும்னா assess the pain location, assess the intensity, அடுத்து வந்து pain scale measure பண்ணும், vital signs, patient comfortable position, small frequent meals, avoid the fruits and foods that increase the gastric irritation and administer the antacid and anti-ulcer drugs, provide the calm and cool environment. இதை கொடுக்கும்போது நம்மளுக்கு என்னன்னா பெயின் ரிலீவ் ஆகுது. நெக்ஸ்ட் செகண்ட் டயக்னோசிஸ், இம்பேலன்ஸ்ட் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ், less than body requirement related to decreased appetite pain during the eating as evidenced by the weight loss and the poor food intake. இந்த டயக்னோஸ் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறீங்க. சப்ஜெக்டிவ் டேட்டா, ஆப்ஜெக்டிவ் டேட்டால ஐ டோன்ட் லைக் ஈட்டிங் மாதிரி டியூ பிகாஸ் ஆஃப் பெயின் எழுதுறோம், புவர் அப்பிடைட் அண்ட் வெயிட் லாஸ் அப்சர்வ் பண்றீங்க.
ஸோ கோல்ல வந்து டு இம்ப்ரூவ் த நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் அதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் பிளானிங்ல பண்றோம்னா அசஸ் த டயட்ரி இன்டேக் அண்ட் ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் பாடி வெயிட் செக் பண்ற ரெகுலரா ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் அவாய்ட் ஸ்பைசி அண்ட் ஆயிலி ஃபுட்ஸ் என்கரேஜ் த ஹை கலோரி ஹை ப்ரோட்டீன் டயட் அட்மினிஸ்டர் த பிரிஸ்கிரைப்டு மெடிசன் அண்ட் ஹெல்த் எஜுகேட் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் கொடுத்தீங்கன்னா நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வந்து ப்ரீ ஆப்ரேட்டிவ் நர்சிங் டயக்னோசிஸ் அண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் சேம் லைக் தட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நர்சிங் டயக்னோசிஸ் அக்யூட் பெயின் ரிஸ்க் ஃபார் இன்ஃபெக்ஷன் risk for fluid volume deficit and imbalanced nutritional status less than body requirement deficit knowledge. So assessment goal first எழுதிருங்க, diagnosis first frame பண்ணிருங்க. acute pain related to the surgical incision as evidenced by the verbalization of pain scale assessment. I having pain in the operation site as evidenced by the physical examination. So வந்து post operative pain reduce பண்ணணும். assess the pain intensity. அடுத்து வந்து monitor the vital signs. next வந்து பாத்தீங்கன்னா comfortable position. next வந்து abdominal splint கொடுக்கலாம். administer the analgesic calm and quiet environment. பெயின் ரிலீவிங் மெஷர்ஸ் லைக் த கோல்ட் ஸ்பஞ்சிங் அந்த மாதிரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ல போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின் மீஸ் ரிலீவ்டுன்னு எழுதிருங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டயக்னோசிஸ் ரிஸ்க் ஃபார் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் டு த சர்ஜிக்கல் வூண்ட் அண்ட் இன்வேசிவ் ப்ரொசீஜர் ரைட் பண்றீங்க. பேஷண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஐ ஃபீல் டிஸ்கம்ஃபர்ட் இன் த வூண்ட் சைட் ஆஸ் எவிடன்ஸ்டு பை த சர்ஜிக்கல் இன்செஷன் சைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இன்ஃபெக்ஷன் அவாய்ட் பண்றதுனால மானிட்டர் த சர்ஜிக்கல் சைட்ல இருந்து ப்ளீடிங் ரெட்னஸ் ஸ்வெல்லிங் இருக்கான்னு பார்க்கணும். ஸ்ட்ரிக்ட் ஏசெப்டிக் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். சேஞ்ச் த ட்ரெஸ்ஸிங் அடிக்வேட்லி, என்கரேஜ் த ப்ராப்பர் ஹேண்ட் ஹைஜின் அண்ட் அட்மினிஸ்டர் த ஆன்டிபயோட்டிக், எஜுகேட் த பேஷண்ட் அபவுட் த செல்ஃப் இன்ஃபெக்ஷன் சைன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வாஸ் ப்ரிவென்டட். லாஸ்டா வந்து காம்ப்ளிகேஷன். இன்கேஸ் இந்த பெப்டிக் அல்சரை நம்ம ட்ரீட் பண்ணாத விட்டோம் அப்படின்னா gastrointestinal bleeding, perforation, gastric outlet obstruction, penetration, peritonitis, anemia, malignancy, recurrent ulceration formation, லாஸ்டா ஷாக். அட்லீஸ்ட் இதுல ஒரு 5 எழுதிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பெப்டிக் அல்சர் கொஸ்டினை சம்மரைஸ் பண்ணலாம். இந்த பெப்டிக் அல்சருங்கிறது காமனாக ஒரு டிசீஸ் கண்டிஷன் தான். இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட காமன் ஃபார்மேட் ரைட் பண்ணிக்கோங்க. காமன் ஃபார்மேட் ரைட் பண்ணதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன்ல இது ஜிஐ டிசார்டர்னு ஜஸ்ட் 1 லைன் ரைட் 2 லைன் ரைட் பண்ணீங்கன்னா போதும். டெஃபினேஷன்ல ஸ்டாண்டர்ட் ரைட் பண்ணுங்க, அதுல ஹெச் பைலோரிங்கிறது ஆட் பண்ணுங்க. தேர்ட்ல வந்து டயக்ராம் நார்மல் ஸ்டொமக் பெப்டிக் அல்சர்னா அஃபெக்ட் ஆன ஸ்டொமக். அடுத்த டைப்ஸ்ல கேஸ்ட்ரிக் அல்சர், பெப்டிக் அல்சர், டியோடினல் அல்சர்னா என்ன, அடுத்த அந்த சிண்ட்ரோம் எல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணிருங்க. ஈட்டியாலஜில கேஸ்ட்ரிக் அல்சரோட ஈட்டியாலஜி, பெப்டிக் அல்சரோட ஈட்டியாலஜி. அடுத்து பேத்தோபிசியாலஜி, டியூ டு ஈட்டியாலஜி, ஹெச் பைலோரின் போட்டு ஸ்டார்ட் பண்ணி லாஸ்டா கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் எழுதிருங்க. கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ல ஜெனரல் சிம்டம் ரைட் பண்ணிட்டு ஜெனரல் காம்ப்ளிகேஷன், அடுத்து தனித்தனி சிம்டம். டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன்ல ஹிஸ்டரி கலெக்ஷன், பிசிக்கல் எக்ஸாமினேஷன், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அடுத்து என்னென்ன டெஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் எழுதிட்டு எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு எழுதிக்கோங்க. மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ல ட்ரக்ஸ் எழுதுங்க. சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்ல 4 சர்ஜரி கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். நர்சிங் மேனேஜ்மெண்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் நர்சிங் மேனேஜ்மெண்ட் 10 ஸ்டெப்ஸ் ரைட் பண்ணிட்டு ப்ரீ ஆப்ரேட்டிவ் நர்சிங் டயக்னோசிஸ் 5, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நர்சிங் டயக்னோசிஸ் 5, ஈச்லி 2 ப்ராசஸ் போட்டு லாஸ்டா காம்ப்ளிகேஷன் ரைட் பண்ணீங்கன்னா இந்த எஸ்ஏவை நீங்க ஈஸியா எழுதிடலாம். மெயினான திங் வந்து பாத்தீங்கன்னா இங்க 3 சப்டிவிஷனா கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏபிசின்னு சொல்லிட்டு. டிஃபைன் பெப்டிக் அல்சர் இடத்துல நீங்க டெஃபினேஷன் எழுதும்போது ஏன்னு எழுதணும். பேத்தோபிசியாலஜி கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் எழுதும்போது அந்த இடத்துல பீன் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் நர்சிங் மேனேஜ்மெண்ட்லயும் நீங்க சிங்கிற சப்டைட்டில் மென்ஷன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. இது மட்டும் கரெக்டா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க எக்ஸாம் டைம்ல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எஸ்ஏ ரிவிஷன்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.